தலைவலி முதல் அஜீர்ணம் வரை உடல் ஆரோக்கியத்தை காக்கும் பெருங்காயத்தின் மாயம். பெருங்காயம் ஆரோக்கியத்தோட பொக்கிஷமா கருதப்படுது. இதுல பலவித ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட முறைகள்ல பயன்படுத்தினா நிறைய நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நம்ம சமையலறையில அடிப்படையா இருக்க வேண்டிய பொருட்கள்ல பெருங்காயமும் ஒண்ணு. இது உணவுக்கு தனித்துவமான சுவையையும் மணத்தையும் கொடுக்குது. உணவுல சுவையை கொடுக்கறது மட்டும் இல்லாம உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்குது. வயிறு பிரச்சனைகளால பாதிக்கப்படுறவங்களுக்கு பெருங்காயம் ஒரு சிறந்த மருந்து. அஜீர்ணம் ஏற்பட்டா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கொஞ்சம் பெருங்காயம் கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பதிலா பெருங்காயத்தை பேஸ்ட் மாதிரி செஞ்சு தொப்புல சுத்தி வட்டமா தேய்க்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால செரிமானம் சீக்கிரமா மேம்படும். பெருங்காயம் எடையை குறைக்கிறக்கும் உதவியா இருக்குது. பெருங்காய நீர் உடல்ல மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி கலோரிகளை அதிகரிக்க உதவுது அப்படின்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பசிய கட்டுப்படுத்துது. ஆரோக்கியமற்ற உணவுகளையும் தேவையற்ற உணவுகளையும் தவிர்க்க உதவுது. நிறைய தடவை பதற்றம், பசி, வாயு தொல்லை, உஷ்ணம் மாதிரியான காரணங்களால தலைவலி ஏற்படுது. இதுக்கான பொதுவான நிவாரண மருந்துகள் எடுக்கிறாங்க. ஆனா அது சில தீங்கான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஆபத்தான வழியாகும். தலைவலிக்கு இயற்கையான நிவாரணம் என்னன்னா பெருங்காயத்தை அரைச்சு பேஸ்ட் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நெத்தியில தடவுனா வலிய குறைக்கும் நன்மை கிடைக்கும். நிறைய பேருக்கு வயிறு உப்புசம் மாதிரியான பிரச்சனை ஏற்படுது. இது கூடுதலா நிறைய உடல் சிக்கலையும் உண்டாக்குது. இந்த பிரச்சனை இருந்தா விளக்கெண்ணெய் கூட பெருங்காய பொடியை கலந்து தொப்புல சுத்தியும் தேய்க்கலாம். இதன் மூலம் வயிற்று உப்பசமும் வாயு தொல்லையில இருந்தும் சீக்கிரமா நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பெருங்காயத்துல அலர்ஜி எதிர்ப்பு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்திய, அதாவது இம்யூனிட்டிய மேம்படுத்தி தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது. அது மட்டும் இல்லாம உடலுக்கு நோய் ஆபத்தை குறைக்குது மற்றும் உடலுக்கு நோய் ஆபத்தை குறைக்கும்.